இடஒதுக்கீடு என்பதே ஒரு மோசடி என்பதை நான் பல சந்தர்ப்பங்களில் அழுத்தமாக குறிப்பிட்டிருக்கிறேன். 4ஆம் தரம் 3ஆம் தரம் பணிகளில்தான் இடஒதுக்கீடு என்பது நடைமுறையில் இருக்கிறது. அதிகாரம் வாய்ந்த பதவிகளில் இடஒதுக்கீடு என்பதே இல்லை. பேராசிரியர் நியமனங்கள், துணைவேந்தர் நியமனங்கள், உயர் கல்வி நிறுவனங்களில் இருக்கிற இயக்குனர் போன்ற பதவிகள், இப்படி அதிகாரம் வாய்ந்த பதவிகளில் இடஒதுக்கீடு இல்லை. பதவி உயர்வில் இடஒதுக்கீடு இல்லை. அதேபோல நீதிமன்றங்களில், குறிப்பாக உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் ஆகியவற்றில் இடஒதுக்கீடு நடைமுறையில் இல்லை. இந்த பதவிகளில், அதிகாரம் வாய்ந்த இடங்களில் இடஒதுக்கீடு ஏன் இல்லை என்பதை இதுவரையில் யாரும் இது குறித்து உரிய விளக்கம் அளிக்கவில்லை, அதற்கு தயாராகவும் இல்லை. தனியார் துறைகள் தான் இங்கே பெருமளவில் உள்ளன. அரசு துறைகள் மிக சொற்பம்தான். 15% அரசு துறைகள் என்று எடுத்துக்கொண்டால் 85% தனியார் மயப்படுத்தப்பட்ட துறைகள் தான். தனியார் துறைகளில் இடஒதுக்கீடே இல்லை. 15% இருக்கிற அரசு துறைகளில், மத்திய மாநில அரசுகள் மற்றும் பொதுத்துறைகளில் இடஒதுக்கீடு வேலை நியமனங்களில் மட்டும் இருக்கிறது, பதவி உயர்வில் இல்லை. வேலை நியமனங்களில் கூட 3ஆம் தர 4ஆம் தர பணிகளில் தான் இடஒதுக்கீடு கணிசமாக நிரப்பப்படுகிறதே தவிர அதுவும் முழுமையாக இல்லை. 18% எஸ்சி எஸ்டிக்கு என்றால் 18% எல்லா துறைகளிலும் நிரப்பப்படுவதில்லை. கூட்டுவது, பெருக்குவது, கழுவுவது போன்ற சாதாரண வேலைகள், ஓஏ போன்ற வேலைகள், ஆபீஸ் அசிஸ்டன்ட், இது மாதிரியான வேலைகளில் இடஒதுக்கீடு ஓரளவுக்கு பின்பற்றப்படுகிறது. 7% அளவுக்குத்தான் எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீடு நிரப்பப்படுகிறது. ஓபிசி நிலைமையும் அவர்களுக்கு 20 மத்திய அரசு துறைகளில் இருக்கிறது என்றால் அவ்வளவு கிடையாது. அதிலும் 10%க்குள்ளாகத்தான் நிரப்பப்படுகிறது. எல்லா துறைகளிலும் 27% ஒவ்வொரு துறையிலும் இடஒதுக்கீடு நிரப்பப்படுகிறதா? கல்வித்துறை என்றால் 27% இருக்கிறதா என்றால் என்று ஒவ்வொரு துறையும் அப்படி தனித்தனியே பார்த்தால் இந்த 27% என்பது கூட நிரப்பப்படுவதில்லை ஓபிசிக்கு.